இப்ப கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் கார்டன். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் கார்டன்ல பாதி whose length is 4 மீட்டர் more than its width. ஸோ அதோட லென்த் whose length அப்படின்றது என்னது, இதோட லென்த், இந்த ரெக்டாங்குலர் கார்டனோட லென்த் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, 4 மீட்டர் more than its width. வித்தை விட 4 மீட்டர் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈஸ் 36 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ் 36 மீட்டர் அப்படின்னா இந்த இடத்துல எதை மீன் பண்றாங்கப்பா, இந்த இடத்துல ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் கார்டன் இஸ் 36 மீட்டர், இதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல ஃபைண்ட் தி டைமென்ஷன் ஆஃப் எ கார்டன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல லென்த்தும் நம்ம வித்தும் கண்டுபிடிக்கணும். டைமென்ஷன் அப்படின்னா ஒரு உங்களுக்கு ரெக்டாங்குலர் என்னென்ன டைமென்ஷன் இருக்கும், ஒன்னு லென்த் இருக்கும், இன்னொன்னு வித் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சொல்றது பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் கார்டன்ல இருக்கிற பாதி கண்டிஷன் இருக்கிறது உங்களுக்கு என்ன சொல்றாங்க, 36 மீட்டர் ஒன்று சொல்றாங்க. அடுத்து லென்த் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, வித்தை விட 4 மீட்டர் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டைமென்ஷன் லென்த் அண்ட் வித் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் முதல்ல நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும், என்ன வரும்னு பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 6. ஓகே, ஸோ இப்போ டைமென்ஷன் கேட்குறாங்க. ஸோ லெட் லென்த் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ லெட் லென்த் ஆஃப் கார்டன் ஸோ ஈக்குவல் டு ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி width of garden ஸோ நமக்கு என்னன்னு தெரியாது, ஸோ ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் ஒரு வேரியபிள். ஓகே, ஸோ ஒய் மீட்டர். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் அது ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் கார்டன். அப்போ முதல்ல நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலரோட ஃபார்முலா என்னன்னு தெரியணும். ஓகே, ஜெயஷ்னா பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபார்முலா என்ன ஜெயஷ்னா? 2 times L plus B, sir. ஸோ 2 times L plus B. ஓகே, பாடி ஆஃப். ஸோ அப்போ இந்த இடத்துல லென்த் அப்படின்றது என்னது உங்களுக்கு எக்ஸ், பிரெத்ன்றது என்னது ஒய். ஸோ அப்போ 2 times L plus B. ஸோ அப்போ எல்ன்றது இந்த இடத்துல ஸோ எக்ஸ், அடுத்து வித் அப்படின்றது ஸோ ஒய். ஸோ ஆஃப் த பெரிமீட்டர் அப்படின்றாங்க. ஸோ பெரிமீட்டர்ல பாதி. ஓகே, ஆஃப் த பெரிமீட்டர். ஸோ இதோட வேல்யூ தான் உங்களுக்கு என்ன சொல்றாங்க, 36 மீட்டர். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்றாங்க, whose length is 4 மீட்டர் more than width. ஸோ லென்த்ன்றது என்னது எக்ஸ், 4 மீட்டர் more than width. வித்தை விட 4 மீட்டர் அதிகம். ஸோ வித்தை விட 4 மீட்டர் அதிகம்னா என்ன வரும், ஸோ ஒய் பிளஸ். ஓகே, ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்னது, ஸோ 2 2 கேன்சல். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 36 செகண்ட். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 4 இருக்கு. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்றோம், ஒய் பிளஸ் 4 சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒய் பிளஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஸோ இங்க எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ ஒய் பிளஸ் 4 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 36. ஜெயஸ்ரீ என்ன வரும் ஜெயஸ்ரீ நெக்ஸ்ட் ஸ்டெப்? சார் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்பா, ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்பா, ஒய் பிளஸ் 4 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 36 என்ன வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்? சார் 6y also. 6y எப்படி வரும், இங்க ஒரு y இருக்கு, இங்க ஒரு y இருக்கு. இது வந்து கான்ஸ்டன்ட், இது y கிடையாது. அப்ப y மட்டும் தான் நீங்க ஆட் பண்ணணும். 2y also. So 2y plus 4y also. 4y. ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப எக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன போட்டிருக்கோம், y plus 4 போட்டிருக்கோம். ஸோ எக்ஸுக்கு பதிலா y plus 4 சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன உங்களுக்கு, 2y is equal. இப்போ இந்த இடத்துல 4ன்றது கான்ஸ்டன்ட் ஜெயஸ்ரீ, இதை நீங்க ஒய்ன்னு எடுத்துக்கூடாது. ஒய்ன்றது செப்பரேட், இது மட்டும் தான். இது ரெண்டும் கான்ஸ்டன்ட். இப்போ பிளஸ் 4 ரைட் சைட்ல இருந்தா உங்களுக்கு என்ன ஆகும், பிளஸ் 4 ரைட் சைட்ல மைனஸ் 4. ஓகே, ஸோ நீங்க இப்போ இதை ஒய் கூட கம்பேர் பண்ணாதீங்க. வேரியபிள் தட் மீன்ஸ் 4y ஆர் 6y கான்ஸ்டன்ட் பக்கத்துல வேரியபிள் இருந்தா மட்டும்தான் நீங்க அதை ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் வேரியபிள் ஒய் இருக்கு. ஸோ இது ரெண்டும் கான்ஸ்டன்ட். ஸோ 2y ஈக்குவல் டு என்ன வரும்பா, 32. 32. வெரி குட். அப்போ ஒய்யோட வேல்யூ 16 also. 16. ஓகே, சோ இப்போ இந்த y is equal to ஆடியோ ஆப்ரேட். இப்போ y equal to 16 எடுத்து நம்ம இன்னொரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்றோம். சோ இப்போ x equal to, சோ y யோட வேல்யூ என்னது 16. சோ 16 சோ பிளஸ் 4. அப்போ x is equal to உங்களுக்கு என்னது 20. சோ இப்போ நம்ம டைமென்ஷன் ஆஃப் a garden, சோ லென்த் அண்ட் விட்த் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ லென்த் ஆஃப் a garden என்னது, சோ இட் இஸ் 20 மீட்டர் x.
and width of a garden is y equal to 60. Therefore, dimension of garden are so length equal to so x equal to 20 meter and width equal to so y equal to 60 meter. By that, புரியுதா பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா? ஈக்குவல் டு ஸோ ஈக்குவேஷன் வந்து 2x plus 3y minus 8 equal to 0. இப்போ ஒவ்வொரு கண்டிஷன் தகுந்த மாதிரி நாமளா ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்றோம். ஸோ இதுல எந்த ஈக்குவேஷன் வேணாலும் உங்களுக்கு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, எனக்கு a1 by a2 not equal to b1 by b2 intersecting. அடுத்து parallelோட கோஇன்சிடென்ட் கண்டிஷன் மூணுமே ஈக்குவல். a1 by a2 equal to b1 by b2 so equal to c1 by c2. So parallelோட கண்டிஷன் a1 by a2 equal to b1 by b2 so not equal to c1 by c2. ஓகே, முதல்ல இந்த கண்டிஷன் ஒவ்வொருத்துக்கும் என்னன்றது ஃபர்ஸ்ட் தெரியணும். இப்ப கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நமக்கு என்னது, ஸோ இது a1, ஸோ இது b1, ஸோ அடுத்து இது c1. ஸோ அப்போ a1 ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது, ஸோ 2, அடுத்து b1 ஓட வேல்யூ என்னது 3. ஓகே, ஸோ இப்போ a1 by a2வும் b1 by b2வும் நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நாமளா ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பிரகன்யா, எனக்கு a1 by a2வும் b1 by b2வும் ஈக்குவலா வரக்கூடாது. நான் டினாமினேட்ல என்ன நம்பர் எடுக்கலாம் பிரகன், ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. 3/2. ஓகே, வெரி குட். அப்ப நமக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும் இந்த இடத்துல, 3x plus 2y கான்ஸ்டன்ட் என்ன வேணா இருக்கலாம், நம்ம எடுக்கிறது தான், -7 equal to 0. நமக்கு கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனா போதும், ஈக்குவேஷன் எதுவா வேணா இருக்கலாம். ஏன்னா இது a1 b1 c1, ஸோ இது a2 இது b2 இது c2. இப்ப கரெக்ட், ஆடியோ ஆஃப் பண்ணிருக்கேன். இப்ப அடுத்த கண்டிஷன் பாருங்க, பேரலலுக்கு வரும். ஸோ பேரலல் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இது ஈக்குவல், ஸோ இது 3, ஸோ இது நாட் ஈக்குவல். ஸோ எங்க c1 ஓட வேல்யூ -8. சைந்தவி சொல்லுங்க சைந்தவி, a2 b2 c2 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி சொல்லுங்க. a1 by a2 இல்லப்பா, a1 by a2 இப்ப இந்த வேல்யூவும் டிவைட் பண்ணும்போது இதுவும் இதுவும் ஈக்குவலா டிவைட் பை என்ன சொல்லுவோம், by a2 அப்போ 3 ஓகே 2/3. ஓகே, இங்க என்ன எடுத்துக்கிறீங்க, அதுக்கு அப்புறம் b2 னா 2 ஆல் டிவைட் பண்ணனும். 2 ஆல வராது. ஒரு நிமிஷம் ஆடியோ ஆஃப் பண்ணுங்க, என்ன சொல்றேன் லிசன் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல இந்த கண்டிஷன்ல வந்து எனக்கு a1 by a2வும் b1 by b2வும் ஈக்குவலா இருக்க கூடாது. பட் இந்த கண்டிஷன்ல a1 by a2வும் b1 by b2வும் ஈக்குவலா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப இங்க 2வும் 3யும் எடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ ரெண்டுமே வேற, ரெண்டுமே கோப்ரைம் நம்பர். ரெண்டுமே கோப்ரைம் நம்பர் தான், ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் ஒன்னாதான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல ரெண்டுத்துலயும் நம்ம என்ன பண்ணலாம்னா, எனக்கு இங்க இருக்கிற வேல்யூ இங்க இருக்கிற வேல்யூ சேமா இருக்கும்னா, இப்ப நான் இங்க 2 எடுக்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க 4 எடுக்கிறேன், இதை கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 1/2 கிடைக்கும். அப்ப கண்டிப்பா நான் இந்த இடத்துல என்னதான் வரும், கண்டிப்பா ஜேஷ்னா என்ன வரும் ஜேஷ்னா, அப்ப இந்த இடத்துல இங்க டினாமினேட்டர்ல இங்க நான் 4 டினாமினேட்டர் வந்து 6 போடலாம் சார். 6 வரும். வெரி குட். ஏன்னா இப்ப இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணா என்னது, எனக்கு 1/2. இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணா 1/2. இதை நான் கேன்சல் பண்ணா 1/2 தான் வரணும்னு கிடையாது. 1/3 வரலாம், 1/4 வரலாம், 1/5 வரலாம், எது வேணா வரலாம். பட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஒன்னா இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுது சைந்தவி? எனக்கு புரியல சார். இது ஐ மீன் இந்த a by அதுனா ஃபார்முலாவா? இல்ல இல்ல, இப்போ நீங்க இந்த இன்ட்ரோடக்ஷன், இந்த கான்செப்ட் இது பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் இது இந்த டேபிள் ஞாபகம் இருக்குங்களா இல்லையா உங்களுக்கு ஸ்கூல்ல நடத்திட்டாங்கன்னு சொன்னாங்களேண்ணா, இந்த டேபிள் தெரியுங்களாப்பா? a1 by a2 b1 by b2 c1 by c2 ஞாபகம் இல்லையா? கேட்கல, ஆடியோ உங்களுக்கு கேட்கலப்பா? இல்ல சார். நான் இடத்துல ஓகே, அப்ப உங்களுக்கு மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் சாப்டர் கம்ப்ளீட், தேர்ட் சாப்டர் இது வரைக்கும் முடிச்சிருக்காங்க சைந்தவி? நான் கிளாஸ் போவே இல்லை இந்த சாப்டர் நடத்தும் போது. அதனாலதான் உங்களுக்கு தெரியல. ஓகே, நீங்க தேர்ட் சாப்டர் நடத்திக்காதனால தான் அதை டிஸ்கஸ் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் சாப்டர்ல. சோ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா,
இந்த ரெண்டு ரேஷியோஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கண்டிஷன்லாம் வரும். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குன்னா எனக்கு இந்த A1 B1 C1 இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கிற XY கோஎஃபிஷியன்ட். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கிற XY அடுத்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். அப்போ A1 அப்படின்றது இந்த இடத்துல 1, A2ன்றது 3, அடுத்து B1ன்றது -2/4. அப்ப A1/A2 நாட் ஈக்குவல்னா இது உங்களுக்கு இன்டர்செக்டிங் லைனா இருக்கும். எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன். இது ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குன்னா மூணுமே ஈக்குவலா இருக்கும். இப்ப இதை கேன்சல் பண்ணா 1/2. என்ன செய்ய இதை டவுட் இருக்கா? ஓகே புரியுது சார். ஃபைன். இப்ப இந்த இடத்துல A1/A2, சோ இங்க B1/B2, இங்க C1/C2. இது மூணுமே ஈக்குவலா இருந்தா அது நமக்கு என்னது கோஇன்சிடென்ட் லைன். எனக்கு இப்ப இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. இங்க 1/2 ஈக்குவலா வருது, இங்க 2/4. இதுவும் கேன்சல் பண்ணா 1/2 தான். பட் இது எனக்கு தேர்ட் நாட் ஈக்குவலா இருக்கு. அப்ப இருந்தா பேரலல். சொல்றது புரியுதுங்களா? இப்ப இதை பேஸ் பண்ணியா நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல எனக்கு பேரலல் லைன்ல எப்படி வரணும்? A1/A2, B1/B2, C1/C2 நாட் ஈக்குவலா இருக்கும். அப்ப இதை ரெண்டையும் எனக்கு கேன்சல் பண்ணா 1/2. பட் இது வந்து எனக்கு 1/2 வரக்கூடாது. அப்ப ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 24 எடுத்துக்கிறேன். எனக்கு இது 1/3 வரும். அப்ப ஈக்குவேஷன் எப்படி வரும்னு பாருங்க. நான் எங்க டினாமினேட்டர்ல 4x எடுத்திருக்கேன் பிளஸ் 6y பிளஸ் 24 = 0. சொல்றது புரியுதா சைந்தவி என்ன சொல்றேன்ட்டு? புரியுது சார். ஓகே. இப்ப இந்த இடத்துல அடுத்த ஆடியோ ஆஃப் லிசன் பண்ணுங்க. இப்ப எனக்கு A1 B1 C1 கொஸ்டின்ல கொடுத்தாங்க. A1 என்னது 2, அடுத்து 3, சோ C1 -8. இப்ப A2 B2 C2. இப்ப எனக்கு இது எல்லாமே கேன்சல் பண்ணும்போது சேமா வரும். அப்ப இங்கேயும் நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு சேமா வரணும் அப்படின்னா எனக்கு மூணுமே சேமா வரும். அப்ப இதை ரெண்டையும் நான் கேன்சல் பண்றேன். இப்ப என்ன எடுக்கலாம் சார்? நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க. A2 ஏதாவது ஒரு வேல்யூ. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2/4 எடுத்துக்கிறேன். இதை கேன்சல் பண்ணா என்ன வரும் சார்? 2. இது டோட்டலா கேன்சல். 4/2 கேன்சல் பண்ணாதான் 2. 2/4 கேன்சல் பண்ணா 1/2. 1/2. அப்ப இங்கேயும் எனக்கு 1/2 வரும். அப்ப இங்க டினாமினேட்டர்ல என்ன நம்பர் வரும்? இதை கேன்சல் பண்ண இங்க 3 இருக்கு. டினாமினேட்டர்ல என்ன நம்பர் போட்டா எனக்கு கேன்சல் பண்ணா 1/2 கிடைக்கும்? 9 போட்டா 1/3 கிடைக்கும். 6 போட்டாதான் 1/2. சோ இங்க இதை கேன்சல் பண்ணா 1/2. இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன போட்டா 1/2 வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். 16. வெரி குட். 16. பட் ஆனா சிம்பிள் 16 மட்டும் வரக்கூடாது, மைனஸ் வரும். சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா அப்பதான் மைனஸ் 1/2. இப்ப ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி வருது? 4x plus 6y minus 16 = 0. இதுதான் கோஇன்சிடென்ட்க்கு கண்டிஷன். புரியுதுங்களா? ஓகே சார். ஆடியோ ஆஃப் பண்ணிருக்கேன். வேற யாருக்கா டவுட் இருக்கா நான் என்ன சொல்றேன்? லக்ஷிதா என்ன சொல்றேன்? லக்ஷிதா புரியுதா பாரு? லக்ஷிதா இந்த क्वेश्चन புரியுது சார். ஓகே. எக்ஸாம் பண்ணிருந்தீங்க லக்ஷிதா? இல்ல லக்ஷிதாவும் ஒரு நல்லதான் பண்ணிருந்தீங்க, பிரகன்யாவும் ட்ரை பண்ணிருந்தீங்க. ஆனா உங்களுக்கு இன்னும் அந்த கான்செப்ட்ஸ் பேசிக்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால தட் மீன்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் பிளாட் பண்றதுல டவுட் இருக்கிறதுனால உங்களுக்கு மிஸ்டேக் ஆச்சு. பாயிண்ட்ஸ்லாம் நீங்க கரெக்டா பிளாட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த 5 மார்க் क्वेश्चन எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும். அது ஒரு மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க. அது மட்டும் நான் உங்களுக்கு கடைசி டைம்ல லாஸ்ட் எண்ட் ஆஃப் கிளாஸ் ரீகால் பண்றேன். அந்த பாயிண்ட்ஸ் எப்படி பிளாட் பண்றது. சரியா பிரகன்யா? மற்ற தேஷ்னால நல்லாதான் பண்ணிருந்தீங்க. தேஷ்னா நல்லா பண்ணிருந்தீங்க. ஜெயஸ்ரீ ஓகே நல்லாதான் பண்ணிருந்தீங்க. ஓகே இது காப்பி பண்ணிக்கோங்க. இப்ப இந்த 7th क्वेश्चन கான்செப்ட் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணியா நம்ம क्वेश्चंस இந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தோம். ஓகே இது காப்பி பண்ணிட்டீங்களா எல்லாருமே? யாரா எழுதிட்டு இருக்கீங்களா? சைந்தவி ஒரு செப்பரேட் நோட் போட்டு கரெக்டா நம்ம என்னென்ன சொல்றோமா, ஏன்னா கிளாஸ் நடத்தும் போது என்சிஆர்டி கொஸ்டின்ஸ், போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ், எம்சிக்யூ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். செப்பரேட் நோட் போட்டு கிளாஸ் நடத்துறது ஒரு நோட்லயும், எக்ஸாம் கொடுக்க நடத்துறது செப்பரேட் நோட்லயும் 2 நோட் போட்டு செப்பரேட்டா ஃபாலோ பண்ணுங்க. புரியா சைந்தவி? ஓகே சார். புரியுது சார். ஓகே சார் எனக்கு வந்து இந்த கிராஃப்ல பேரலலா லைன் வந்துச்சுன்னா எப்படி பிளாட் பண்றதுன்னு மட்டும் சொல்றீங்களா? யாருப்பா? பிரகன்யாக்கா? லக்ஷிதாக்கா. லக்ஷிதா பேரலலா லைன் வர்றதுன்றது அதுக்கு செப்பரேட்டா பிளாட்டிங் கிடையாதுப்பா. இப்ப நீங்க கேக்குறது என்னன்னா 2 லைன் பேரலலா வந்தா எப்படி பிளாட் பண்ணணும்னு கேக்குறீங்க, அப்படிதானே? ஆமா சார்.
இதுக்கு பிளாட்டிங்க்கு நம்ம பேரலா லைன் வர்றதுனால பிளாட் பண்றது கிடையாதுப்பா. நாம பிளாட் பண்ற லைன் பாயிண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப இந்த இடத்துல இங்க வந்து எனக்கு 2 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2,2 இருக்கு. அடுத்து எனக்கு இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதே இங்க வந்து எனக்கு 0,5 இங்க பாயிண்ட் இருக்கு. இது 2,5. இப்ப நாம வந்து பிளாட் பண்ற பாயிண்ட்ஸ் வந்து அது வந்து என்னது பேரலா இருக்கு. பேரலா வர்றதுக்குன்னு தனியா பாயிண்ட்ஸ் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி இன்டர்செக்டிங் ஒரு பாயிண்ட்ஸ், பேரலுக்கு ஒரு பாயிண்ட், கோயின்சிடென்ட் ஒரு பிளாட்லாம் கிடையாது. உங்களோட வேலை என்னன்னா கரெக்டா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பாயிண்ட்ஸை கரெக்டா நீங்க கிராஃப்ல பிளாட் பண்றீங்க. கிராஃப்ல பிளாட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் இன்டர்செக்டிங்காகவும் இருக்கலாம், பேரலாவும் இருக்கலாம், கோயின்சிடென்டாகவும் இருக்கலாம். பேரலுக்குன்னு தனியா கான்செப்ட் கிடையாது. பேரலுக்கு நம்ம பிளாட் பண்ற கான்செப்ட் என்னன்னு கிடையாது. பட் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் கொஸ்டின் நம்ம எக்ஸாம்ல கேட்டது டவுட் இருக்குங்களா? ஆமா சார், ஏதோ 7th or 6th கொஸ்டின் ஏதோ இருந்துச்சுல அது parallel. ஆமா, அது எடுத்து வச்சுக்கோங்க. நான் டிஸ்கஸ் பண்ணலாம், எண்ட் ஆஃப் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஒரு 10 minutes இதை முடிச்சுட்டு. ஓகே, சோ அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. இதுல பிரகடிய 7th கொஸ்டின் படிப்போம். Draw the graph of the equation x minus y plus 1 equals 0 and 3x plus 2y minus 12 equals 0. Determine the coordination of the vertex of the triangle formed by these line and the x-axis and shade the triangle region. ஓகே. சோ இந்த மாடல் கொஸ்டின் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாடல் கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் எக்ஸாம்லயே ஒன்னு கேட்டிருப்பேன். ஷேட் த ட்ரையாங்குலர் ரீஜன் கான்செப்ட்ஸ்ல ஒன்னு கேட்டிருப்பேன். ஓகே, சோ இப்போ இங்க என்ன சொல்றாங்க பாருங்க கொஸ்டின்ல. இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3x x minus y plus 1 equal to 0. செகண்ட் 3x plus 2y minus 12 equal to 0. கான்செப்ட் தெரிஞ்சவங்க நீங்களே போடுங்க. அதை போட்டுட்டு எனக்கு என்ன பண்ணுங்க, கிராஃப் குரூப்ல சென்ட் பண்ணுங்க. மற்றவங்க தெரியாதவங்க மட்டும், டவுட்ஸ் இருக்கவங்க மட்டும் லிசன் பண்ணுங்க. மற்றவங்களாம் போடுங்க. டான்லின், தேஷ்னா, ஜெயஸ்ரீ, ஸோ அவங்களாம் நீங்க எக்ஸாம்லேயே கரெக்டாக போட்டுருந்தீங்க. நீங்களாம் போட்டு எனக்கு குரூப்ல சென்ட் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். டவுட் இருக்கிறவங்க லிசன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 2 ஈக்குவேஷன் எடுக்கிறோம். எனக்கு ஃபர்ஸ்ட் எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், டேபிள் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ டேபிள்ல ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற பாயிண்ட்ஸ் என்ன எடுக்கணும், 1 எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0 எடுக்கிறோம். அதுதான் நமக்கு ஈஸின்றதுனால அந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் சொல்லு பிரகன்யா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நான் ஒய் 0ன்னு எடுத்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் பிரகன்யா சொல்லுங்க. எக்ஸுக்கு பதிலா 0 போட்டா பிரகன்யா ஆடியோ கேட்கலாம் என்னன்னு தெரியல. லக்ஷிதா சொல்லு. லக்ஷிதா எக்ஸுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 0 minus y plus 1 equal to 0. So minus y plus 1 equal to 0. சரி, y equal to minus y equal to 1. minus y equal to என்னது, minus 1. அப்ப y equal to 1. வெரி குட். இப்போ y equal to நான் 0ன்னு எடுத்தா என்ன வரும்? அடுத்து சொல்லுங்க. x minus 1 plus 1 equal to 0. நான் y equal to 0 எடுத்தேன் லக்ஷிதா. y equal to 1 எடுக்கல. x minus 0 plus 1 equal to 0. ஓகே, வெரி குட். அப்ப என்ன வரும்? x plus 1 equal to 0. அப்ப x equal to 1 minus 1. minus 1. ஓகே, இப்ப அடுத்து எடுக்கிற பாயிண்ட் நான் இதுதான் எடுக்கணும் கிடையாது. எந்த பாயிண்ட் வேணா எடுக்கலாம். அடுத்து எந்த பாயிண்ட் எடுக்கலாம் லக்ஷிதா? அடுத்து என்ன எடுக்கலாம்? ஒரு பாயிண்ட் நீங்களே சொல்லுங்க. சொல்லு லக்ஷிதா. x equal to என்ன வரும்பா? x equal to ஒரு பாயிண்ட் நீங்களே சொல்லுங்க. இப்ப x equal to 0 1 எடுத்தாச்சு, y equal to 0 1 எடுத்தாச்சு.
அனதர் பாயிண்ட் எடுக்கிறது நம்ம இதுதான் எடுக்கணும்னு கிடையாது. இந்த ஜீரோவும் கம்பல்சரி எடுக்கணும்னு கிடையாது. நமக்கு ஜீரோ எடுத்தா ஈஸியா இருக்கும் பிளாட் பண்ணும்போது. அந்த ஜீரோவும் எடுக்கணும் கிடையாது. நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் கிராஃப்ல போடும்போது உங்களுக்கு போடுற கிராஃப் சேமா தான் வரும். பிரகன்யா, உங்களுக்கு ஏதோ ஆடியோ ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். பிரகன்யா, ஆடியோ ஆன் பண்ணுங்க. சொல்லு பிரகன்யா. எக்ஸ் ஈக்குவல் டு அடுத்து என்ன பாயிண்ட் எடுத்துக்கலாம்? 2. ஓகே. எக்ஸ் ஈக்குவல் டு 2 எடுத்தா என்ன வரும்னு சொல்லுங்க. Sir, x into 2. ஈக்குவேஷனே x minus y plus 1 தான். எக்ஸுக்கு பதிலா 2 போட்டா என்ன வரும்? 2 minus y plus 1 equals 0. வெரி குட். அடுத்து Sir, y equals ஒரு ஸ்டெப்பா முதல்ல முடிங்க. சோ இங்க கான்ஸ்டன்ட் இருக்கா? 2 plus 1 என்னது? Sir, 3. இங்க மைனஸ் y இருக்கு. மைனஸ் y ரைட் சைடுல வந்தா என்னது? Plus y, sir. சோ அப்ப y யோட வேல்யூ என்னது? 3. சோ அப்ப x-க்கு பதிலா 2 போட்டா y-க்கு பதிலா என்னது? 3. ஓகே. இப்போ இந்த பக்கம் நீங்க பாயிண்ட் ஒரு 3 பாயிண்ட் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் x ஈக்குவல் டு என்ன எடுக்கலாம்? 0. x ஈக்குவல் டு 0 எடுத்தா y என்ன வரும்னு சொல்லுங்க. 3 into 0 ம் plus 2y minus 12 equals 0. ம் 0 plus 2y minus 12 ம் equals 0. ம் 2y minus 12. கண்டினியூஸா அதே பாயிண்ட் எதுக்கு அது சொல்லிட்டு இருக்கீங்க? 2y minus 12 equal to 0. மைனஸ் 12 ரைட் சைடுல போச்சுன்னா Plus 12 ஆயிரும் sir. அப்ப 2y equal to 12. அவ்வளவுதான். நீங்க சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிட்டீங்க. வேரியபிள் ஃபுல்லா ஒரு பக்கம் எடுத்துட்டீங்க, கான்ஸ்டன்ட் ஃபுல்லா ஒரு பக்கம் எடுத்தீங்கன்னா அடுத்து வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியது. திருப்பி கண்டினியூஸா இதே ஸ்டெப் எழுதிட்டு நமக்கு என்ன இருக்கு? சோ 2y minus 12 equal to 0. அப்ப minus 12 ரைட் சைடுல வந்தா plus 12. y யோட வேல்யூ Sir, y ஓட வேல்யூ 6. 6. சோ அப்ப x-க்கு பதிலா 0 எடுத்தோம்னா y வேல்யூ 6. அடுத்து என்ன எடுக்கலாம்? அடுத்து y ஓட வேல்யூ 0. y equal to 0 எடுத்தா என்ன வரும்? 3x plus 2 into 0 minus 12 equals 0. ஓகே. அடுத்த ஸ்டெப் 3x plus 0 minus 12 equals 0. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் Sir, 3x minus 12 ரைட் சைடுல வந்தா divide ஆயிரும் sir. minus 12 ரைட் சைடுல வந்தா Sir, my right minus 12 right side plus 12 sir. plus 12. இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது மட்டும்தான் ரைட் சைடுல இருக்கும்போது டிவிஷன் ஆகும். இப்போ இந்த ஸ்டெப்ல தான் 3x equal to 12 னா x equal to 12 divided by 3 4. இங்க நமக்கு சப்ட்ராக்ஷன்ல இருக்கு. சப்ட்ராக்ஷன்ல இருக்கும்போது டிவிஷன்லாம் வராது. எங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கோ தான் அங்கதான் ரைட் சைடு இருக்கும்போது டிவிஷன் இருந்தா ரைட் சைடு மல்டிப்ளிகேஷன். இங்க மைனஸ் இருக்குதுன்னா ரைட் சைடு இருக்கும்போது பிளஸ் தான் வரும். சொல்றது புரியுதா? புரியுது sir. இப்ப அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு பாயிண்ட். என்ன பாயிண்ட் எடுக்கிறீங்க? 2. ஓகே. x equal to 2 எடுக்கிறேன். என்ன வரும் சொல்லுங்க. 3 into 2. 3 into 2 plus 2y minus 12 equals 0. 6 plus 2y minus 12 equals 0. Sir, 2y equals plus 12 minus 12 minus 6. minus 6 equal to 0. அடுத்து 2y equals 6. y equal to 3 sir. 3. ஓகே. ஆடியோ ஆஃப் பண்ணுங்க. சோ இப்போ இந்த இடத்துல y is equal to 3. எனக்கு x ஓட பாயிண்ட் என்ன எடுத்தா x equal to 2, y equal to 3. இந்த கிராஃப்ல இன்னும் டவுட் இருக்கவங்க லிசன் பண்ணுங்க கிளியரா. இந்த கிராஃப் எப்படி பிளாட் பண்ணணும்ன்றது டவுட் இருந்ததுன்னா லிசன் பண்ணுங்க. சோ கிராஃப் ஷீட்ல போடுங்க. எக்காரணத்தை கொண்டு ரூல்டு ஷீட் எடுத்தோ அன்ரூல்டு ஷீட் எடுத்தோ போட்டுட்டு கிராஃபை ட்ரை பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க கிராஃப் ஷீட் எடுத்து போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை ஆகும். நீங்க ரூல்டு ஷீட்டோ அன்ரூல்டு ஷீட்டோ எடுத்து போட்டு இருந்தீங்கன்னா டவுட் வந்துட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஓகே. கிராஃப் ஷீட்ல போட்டாதான் நமக்கு என்ன எக்ஸாக்டா அதுல இருக்கு, அதுல எக்ஸாக்டா ஆன்சர் தான் வருது.
நம்ம போடுறது கரெக்டா இல்ல தப்பான்னு எல்லாமே அப்பதான் ஐடென்டிஃபை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க கிராஃப் ஷீட் எடுத்து போடும் போதே எனக்கு எக்ஸோட பாயிண்ட் என்ன இருக்கு, மேக்ஸிமம் எது இருக்கு, மினிமம் எது இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஸ்டூடெண்டோட கிராஃப் நான் பார்த்தேன். ஸோ எக்ஸோட கிராஃப் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு மேக்ஸிமம் என்ன இருக்கு, 10 இருக்கு. லக்ஷிதா தான் நினைக்கிறேன். இப்போ எக்ஸோட பாயிண்ட் அவங்களுக்கு 10 வரைக்கும் இருக்கு. எல்லாத்துக்கும் கிராஃப் ஷீட் எடுத்து என்ன பண்ணிருக்கூடாது, கிராஃப் ஷீட் எடுத்து வாங்கின உடனே நீங்க பாட்டு என்ன பண்ணிருக்கூடாது, சென்டர் ஆஃப் த கிராஃப்ல எடுத்து லைனை போட்டுருக்கூடாது. லைனை போட்டுட்டு நீங்க பாட்டு 1 2 3 4 5 அப்படின்னு எழுதிடுறது. இந்த பக்கம் என்ன பண்ணிடுறது, -1 -2 -3 -4 போட்டுறது. இந்த பக்கம் மேல 8 வரைக்கும் எழுதிட்டு இருக்கிறது, இந்த பக்கம் -8 வரைக்கும் எழுதுறது. அப்புறமேல எடுத்து பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணும்போது பாக்குறது. பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணும்போது பார்த்தா இங்க என்ன போட்டிருக்கிறது, 10, -4 அப்படின்னு போடுறது. இங்க 10, -4 கிராஃப்ல பிளாட் பண்ணாதானே பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு எடுத்தமுனே ஃபர்ஸ்ட் எடுத்தமுனே இந்த பக்கம் 5 வேல்யூ போட்டுறது, இந்த பக்கம் 5 வேல்யூ போட்டுறது, இங்க ஒரு மேல 8 வேல்யூ போட்டுறது, இங்க -8 வரைக்கும் போட்டுறது. அப்புறம் 10, -8 இங்க 4 வரைக்கும் போட்டு நீங்களே அப்ராக்சிமேட்டா என்ன பண்ணக்கூடாது, இங்க 4 5 6 7 8 இங்க 10 போட்டா கிராஃப் தப்பு தான். ஃபர்ஸ்ட் எடுத்தமுனே கிராஃப் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸோட பாயிண்ட் எது மேக்சிமம் எது மினிமம் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கணும். அப்புறம் வந்து நம்ம எந்த இடத்துல வந்து அதிகமா ஸ்பேஸ் இருக்கும் எக்ஸுக்கு, எங்க கம்மியா வரும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒய் ஆக்சிஸ்ல எது அதிகம், நமக்கு 6ன்ற பாயிண்ட் அதிகமா இருக்கு. எது மினிமம், 0ன்ற பாயிண்ட். அப்ப நமக்கு ஒய்ல வந்து நெகட்டிவ்ல வேல்யூ நிறைய தேவையில்லை. அப்போ ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் போட்டு நம்ம வச்சுக்கலாம். எல்லா கொஸ்டினுக்கும் எடுத்து நீங்க கிராஃப் சென்டர் ஆஃப் த பேஜை போட்டுட்டு நம்பர் எல்லாத்தையும் எழுதிட்டு அப்புறமேல கிராஃப் டேபிள் போடும்போது முடிச்சுட்டு இருக்க கூடாது, தப்பாதான் இருக்கும். ஸோ கிராஃப் போடாதுக்கு முன்னே பாயிண்ட்ஸ் எழுதாதுக்கு முன்னே நமக்கு எது மேக்ஸிமம் பாயிண்ட், எங்க மேக்ஸிமம் பாயிண்ட், எங்க